உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சாட்சிகள்லாம் சொல்லி காலையில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு சாட்சியை சொல்லி நாம் உணவருந்து செல்லாம். உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தினுடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் இப்படி நிரம்பி இருந்தது. காலையிலே 6:30 மணி பூசைக்கு ஒரு 300 பேர் இருக்காங்க. அவ்வாறு 11 மணி பார்த்தீங்கன்னா அந்த வெளியில கேட்டு வரைக்கும் மக்கள் ஒரு 500 பேர், பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 பேர் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுது. நான் சொல்ல அவசியம் இல்லை, நானே இதை கண்கூடாக பார்த்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பல பேர் இங்கே வந்து தினந்தோறும் ஜெபிக்கிற காட்சி. செவ்வாய்க்கிழமை என்றால் தவறாமல் வருவ இரவு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெபி ஆண்ட பல பேர் நின்று ஜெபித்து கொண்டு பல பேர் கண்ணீரோடு அழுகையோடு ஜெபிக்கிற காட்சிகள் எல்லாம் இதுவே என்னுடைய விசுவாச நம்பிக்கையை இன்னும் பெருக்கெடுக்க அவரெல்லாம் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற அந்தோனியா சாதாரணமானவர் அல்ல, பல பல அதிசயங்கள் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கலாம். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நான் சொல்ற நேர்ச்சை விழா எனக்கு தெரியல, நிறைய பேர் சொன்னாங்க நம்முடைய மதுரை வாயில் புனித அந்தோணியார் தான் 3 வேளையும் நம்ம இந்த நேர்ச்சை உணவு நான் கொடுக்கல. அந்தோணியார் பல பேர் பெற்றுக்கொண்டதற்காக திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேர் ஆகலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வீடு கட்டி இருக்கலாம், பல விதமான ஆசீர்வாதங்கள், நிறைய பிரச்சனையிலிருந்து நோயிலிருந்து விடுதலை ஆகலாம். இப்படியாக காலையிலும் கூட நான் சொன்ன மாதிரி காலையில் உணவு, மதியம் ஒரு நேர்ச்சை உணவு, இப்போ இரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சுட சுட இந்த உணவு தயாராக இருக்கிறது. அவை இதை இன்று நமக்கு கொடுத்திருப்பவர்கள் திரு இருதயராஜ், திருமதி பிரமிளா, யாகப்பன் அன்பிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். அவ்வாறு நம்முடைய இளையோர்கள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலையிலிருந்து 3 வேளையும் அவங்க தான் வந்து நமக்கு பரிமாறி கொண்டிருக்கிறார். இந்த உணவை மிக பொறுப்பாக சுவையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிற அஸ்மினுடைய குழுவினர், நம்முடைய இளம் பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த அந்தோணியார் தேரை மிக அழகாக அற்புதமாக அலங்கரித்து கொண்டிருப்பவர்கள். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு நமக்கு பூ கொடுத்து உதவிய குமாரி மற்றும் நம்முடைய ஆலய பணியாளர்கள் அவ்வளோ பேர் இந்த நாள் சிறப்பாக நடைபெற உதவி செய்து அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ளும். ஒரு 2 சாட்சிகள் மட்டும் வாசிக்கிறேன். அவங்க பேர் சொல்லாம நான் சொல்லிட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ஏசு புதுமைகளின் புதுமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வீடு நீண்ட நாட்களாக கட்டி கொண்டிருந்தோம். 10 வருட காலமாக வீட்டு வேலை முடியவில்லை. அந்தோனியாலும் அழுது கொண்டே ஜெபம் செய்தோம். வீட்டு வேலை முடிந்தது, பால் காய்ச்சி முடிந்து விட்டது. அந்தோனியாருக்கு கோடான நன்றி. கரங்களை தட்டுவோம். அவன் பேரை சொல்ல சொன்னாங்க, எழுதியிருக்காங்க, பட் அவங்க வேண்டாம் என்று சொன்னால இன்று காலை 2 பேர் சாட்சி சொன்னாங்க. சாட்சி வாங்க, அருமையான ஒரு சாட்சி உங்களை எதிர்பார்த்து கொண்டு அவங்களே சொல்லிட்டோம், அப்பதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் பேர் பிரியா மேரி, நெற்குன்றத்துல இருந்து வர்றேன். எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. அந்தோனியார்கிட்ட வந்து 13 வாரம் வந்து வேண்டிட்டேன், அழுது ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன். 13 வாரம் கழிச்சு மறு மாசமே எனக்கு தனிச்சிருச்சு குழந்தை. இயேசுவுக்கே புகழ், அந்தோனியாருக்கே நன்றி, கோடான கோடி நன்றி. நம்ம பங்கு சேர்ந்தவங்க தான் இவருடைய கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்ப்பேன். அங்கே தவறாமல் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பார், அடிக்கடி வருவார். அப்போ நான் கேட்டேன் என்ன அப்படின்னா சொன்னார், இந்த சகோதரி வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தையே இல்லைப்பா. நான் சொன்னேன், நீங்கள் தவறாமல் 13 வாரம் தொடர்ந்து வாங்க, கண்டிப்பாக ஒரு உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, அந்தோனியார் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்னு சொன்னேன். கொஞ்ச நாள் பார்த்தா அவரையும் காணோம், அவன் பொன்னாட்டியும் காணோம். எனக்கு ஒரே சந்தேகம், எங்கடா போனாங்க பார்த்தா அவர் சொல்கிறார், ஃபாதர் சந்தோஷமான செய்தி, என் மனைவி வந்து முழுகாமல் இருக்கிறாங்க 3 மாதம் அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் சொன்னேன், கவலைப்படாத, இது மிகப்பெரிய ஆசை. குழந்தை பிறந்த பிற்பாடு என்னை வந்து பார்க்க சொன்னா, நான் 2 மாதம் கழிச்சு தான் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு குழந்தையோடு கூட்டுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெண் குழந்தை கடவுள் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி. ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமாக வாழ்க வாழ்க, கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. 2 சாட்சி ஷாண்டா சொல்லினேன். நம்முடைய வடசரவாக்கம் பங்கேற்ற ஜோஸ்பின் மாலினி அவர்கள் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக என்னை பார்க்க வராங்க. என்னுடைய அதே முதல் செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். கையில் பார்த்தா ஒரு விசா பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. என்னம்மா என்ன விஷயம்? அழுது கொண்டே சொன்னாங்க, ஃபாதர் நான் வழக்கமாக நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் வந்து பாரிஸ் அந்தோனியார் கோயில் தான் போவேன். எனக்கே தெரியல ஃபாதர், கொஞ்ச நாளாக அங்கே போக முடியாமல் இந்த அந்தோனியார் கோயிலுக்கு வந்தேன். ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்வீங்க, நீங்கள் வேண்டுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய மகன் பேர் மார்ஷல்.
ஒரு குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை, நிரந்தர வேலையே இல்லை. அவர் என்ன வேலை செய்ய, கோயிலில் டெக்கரேஷன் பண்ண, வலசரவாக்கம் மந்தனார் கோயிலில் ஆரோக்கியமாதா கோயிலில் டெக்கரேஷன் தான் வைத்து கொண்டிருந்தார். அவே ஒரு நாள் அந்த கோயிலை டெக்கரேட் பண்ணி ஒருத்தர் கேட்கிறாராம், என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். இந்த மாதிரி கோயிலில் தான் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன், என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னாராம். அவரு பார்க்க போனாராம். சரி என்ன நீ படிச்சிருக்க, என்ன வேலை செய்யற சொன்னாராம். தான் படிச்சேன் சொன்னியா, சரி உனக்கு துபாயில நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டாராம். எங்க அதுக்கெல்லாம் நிறைய பணம் அவங்க, நான் எங்க போறது, நீ வேலை செய்ய வாங்கி தரேன், வாங்க வரியா இல்லையா கேட்டு ஒரே மாதத்தில் ஒரு பைசா இல்லாம அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து வேண்டிக்கிட்டு அந்தோனியாரு என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இன்னைக்கு காலையில் அப்படி அழுது சொன்னாங்க. ஒரே மாதத்தில் அவருக்கு தேவையான அனைத்து பைசா ஒரு பைசா இல்லாம அந்த மகன் போய் 2 மாசம் ஆச்சு, அவன் சாப்பாடு ஒரு 10,000 அமைச்சிட்டான். கைத்தட்டுக்கு ஜோரா கைத்தட்டலாம் நினைக்கிறேன். ஜோசப் மாலனி அவர்கள், ஜோஸ்பின் மாலனி இன்னைக்கு சொன்னாங்க. நமது பங்கை சேர்ந்த நம்முடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு வில்சன் அவர்கள், அனைவருக்கும் தெரியும், அவருக்கு வந்து மூட்டு அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்றம், மூட்டுலாம் தெரியல, மூட்டுலாம் மாற்றம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நம்ம காலுக்கு இருக்க மிகப்பெரியது மூட்டு தான். அந்த மூட்டு வந்து அவருக்கு மாற்றுவதற்காக நம்முடைய ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். அந்தோனியார் நாமம் வாழ்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புகழ் ஓங்குக. இந்த கடந்த ஜனவரி 15ஆம் தேதி அன்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று கூறுவார்கள், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், TKR என்றும் அழைப்பார்கள். ஸோ அது செய்ய வேண்டும் என்று நான் பல வருடங்களாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு சமயம் கிடைக்கவில்லை. ஒன்று, நான் வேலையில் இருந்தேன், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நான் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே நான் ரயில்வே துறையில் அலுவலகத்திற்கு, அந்த மருத்துவமனைக்கு நான் சென்று விசாரித்தேன். ஸோ பல இடங்களில் விசாரித்த பிறகு எனக்கு வந்துட்டு ரயில்வே மருத்துவமனை சிறந்தது என்று கேள்விப்பட்டதன் மூலமாக அங்கே சென்று அந்த மருத்துவரை சந்தித்தேன். ஸோ அந்த மருத்துவர் வந்து கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அன்று எனக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு 15ஆம் தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன், நீங்கள் இப்போயே கிளம்பி வந்துடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லும்பொழுது நான் உண்மையிலே என்னடா இது திடீர்னு இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு கூட நினைத்து பார்த்தேன். ஸோ 13ஆம் தேதி ஈவினிங் ஏறக்குறைய 5:30 மணிக்கு நான் இங்கிருந்து சென்று அட்மிட் ஆனேன். 15ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன். அதற்கு முன்னதாக ஒரு இந்து சகோதரர், நினைவு வைத்துக்கொள்ள, ஒரு இந்து சகோதரர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக அழைத்து பேசுகின்றார். அவருடைய பெயர் குமார். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு தைரியமாக போங்க பிரதர், உங்கள் கூட மாதா துணையாக இருப்பாங்க, ஒரு சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு. நான் அவரோட நர்ஸாக கூட இருக்கும், நர்ஸுக்கிட்ட பேரெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கேன், மாதா பேரில் யாரும் நர்ஸுங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் சொன்னார், அப்படி நம்பிக்கையோடு சொன்னார், மாதா அவங்க கூடயே இருப்பாங்க, அந்தோனியார் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த 2 வார்த்தைகளுமே எனக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு இந்து சகோதரர் எனக்கு நான் ஆப்ரேஷனுக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு 6 வார்த்தைகளை சொல்லி என்னை வழி அனுப்புகின்றார். நானும் சென்று விட்டேன். ஸோ 15ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் முடிந்து அடுத்த நாள் காலையிலே மிகப்பெரிய ஒரு வலி எனக்கு ஏற்பட்டது. ஸோ இந்த ஆப்ரேஷனும் எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப பெரிய பயங்கரமாக வலி இருக்கும். இதில் வந்துட்டு எதுவும் குறைக்கலாம் முடியாது, கடவுள் தான் குறைக்க முடியும், வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலி ஏற்பட்டது. வலி ஏற்பட்டு தாங்க முடியல. என்னோட மனைவியை அழைத்தேன். அந்த நர்ஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாங்க. இப்போ காலையில் 5:30 மணி தான் இருக்கும், அதாவது 16ஆம் தேதி காலையில் சொல்கிறேன். நான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் ஐசியூவில் இருக்கேன் அப்போ நான். ஸோ கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் உங்களுடைய கையை பற்றி கொண்டேன். கையை பற்றி கொண்டு ஏறக்குறைய 30-35 செகண்டுக்குள்ளே ஆகலை, எனக்கு அந்த வலி போய்விட்டது. இதில் ஆச்சரியம் என்ன என்றால், அவங்க சொன்னாங்கல்ல மாதா வந்துட்டு உங்கள் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதா வேறு யாரும் இல்லை, என்னுடைய மனைவி மூலமாக தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் மேரி. ஸோ அவங்களுடைய பேப்டிசம் பேர் மேரி. எனக்கே அது நினைவில் கிடையாது. அவங்கள சிம்லா கூப்பிட்டு அந்த மேரி என்ற பெயரை நினைவில் எனக்கு. ஆனால் அவங்க பேர் வந்து மாதா பேர். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு அவங்க கை தொட்டு வந்து கிட்டத்தட்ட 30 வினாடிக்குள்ளே எனக்கு வந்து அந்த வலி போய்விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை வந்து 100% உண்மையை நான் சொல்கிறேன். எனக்கு அந்த பெயினே வரல. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது, என்னங்க பெயின் இருக்கா தான் கேட்குறாங்க. நானும் இல்லைன்னு சொல்லி நம்பவே மாட்டேன்னாங்க அவங்க யாருமே. ஸோ இல்லைங்க பெயின் இருக்குமே. அவங்களுக்காகவே என்ன பண்ணேன் நான், ஆமாம் இப்போ கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்குது எப்படி சொல்லி நான் என்னையே மாற்றிக்கொண்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெயின் எனக்கு உண்மையிலே இல்லை. அவங்க பெயின் டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க என்கிட்ட, நான் சாப்பிட்றதே கிடையாது. 3-4 நாளுக்கு அப்புறமா டாக்டர் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரே ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு 4 நாளுக்கு கேப்பில் ஒரே ஒன்று எடுத்து சாப்பிடுவேன் நான். ஸோ அப்படி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதா துணையாக இருந்தாங்க. மாதா வந்து கூடவே இருந்திருக்காங்க, சிபிலி மாதிரி. ஸோ எங்கள் ஒய்ஃப் தான் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்களே அது அந்தோனியார் எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, என்னடா அது அந்தோனியாரையே காணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே வந்து என்னுடைய மகனுடைய பெயர் பேப்டிஸ்ட் பேர் அந்தோனி.
ஸோ இந்த பேப்டிசம் பேர் இருக்கிற 2 பேருமே எனக்கே நினைவில் இல்லை. ஆனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், அந்த அந்தோணியில் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மகனுடைய ரூபத்தில் தான் இருக்காங்க. அந்த என்னுடைய மகன் தான் அந்த ரூமில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா பணிகளையுமே செஞ்சுட்டு இருந்தது என்னுடைய மகன் தான். ஸோ அது வந்து நான் வந்து இப்பயும் நம்புறேன். அது வந்து அந்தோணியார் தான் எனக்கு வந்துட்டு எங்கே வேணால் உடனே மாத்திரையை வாங்கிட்டு வர்றது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, வீட்டுக்கு ஓடி வருது, வீட்டில் திருப்பி வீட்டுக்கு போகிறது, அங்கே அலுவலகம் அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றது, இப்படி பல பணிகளை என்னுடைய மகன் தான் செஞ்சு. ஸோ அந்தோணியாருடைய அந்த மகிமையை வந்து நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு அந்த வலி வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை இன்றைக்கு வரைக்கும் என்னால் நம்ப முடியல. எந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, நர்ஸ் சொல்கிறாங்க, எல்லோரும் மாற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு இது, சார் பெயின் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் தாங்கிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் அந்த பெயின் உண்மையிலேயே எனக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த சுத்தமாக எனக்கு அந்த பெயினே இல்லை. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளைக்கு நான் ரூமில் இருக்கேன். இப்போ நான் ரூமில் இருக்கும்போது நான் ஒரு வாக்கரை வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கேன் நான். ஸோ அடுத்த நாளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஏர்லி மார்னிங்கே நான் வந்து நடக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்கிற அவர் தான் சீஃப் மெடிக்கல் டைரக்டர், கண்ணன் சொல்லி அவர் பேர். ஸோ அவர் வந்து அந்த ரிசப்ஷனில் போயிட்டு கேட்குறாரு, அந்த மாதிரி என்ன வில்சனை நிற்க வச்சிடலாமா இன்றைக்கி? அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் அவரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் வந்து வாக்கரில் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போயிட்டுருக்கிறேன். சார் என்னங்க அது, நான் பாட்டு உங்களை வந்துட்டு நிற்க வைக்க முடியுமான்னு பார்த்தா நீங்கள் ஓடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அது. அப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணார், அந்த ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் தான், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க, உங்களை வந்து சரி பண்ணது கடவுள் தான் உண்மையிலேயே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவரும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன், உடனே டாக்டருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். நான் இல்லை, அந்தோணியார் புகழ் ஓங்குக, அந்தோணியார் நாமும் வாழ்க, நம்புங்கள், ஜெபியுங்கள், நன்மைகள் நடக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. காலையில் வந்து வில்சன் சார் அழுதா, நான் சொல்றேன், அப்படி தேம்பி அழுதா. இந்த காலை இந்த இடத்துல இதே இடத்துல அழுது சொல்றா, எனக்கு தெரியவே இல்லை, நான் தினந்தோறும் பூசிக்கு வருவேன், இந்த மூட்டு அறுவை எனக்கு வயசாச்சு, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னும் போது அந்த சகோதரர் அவர் இந்து சொன்னாரா, மாதாவும் அந்தோணியாரும் கூட இருக்காங்க. அப்போ ஆப்ரேஷன் முடிகிறது 2 நாள் கழித்து நாங்கள் சகோதரி அருள் சகோதரி போய் பார்க்க போனோம். ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தெரியல, மனுஷன் வந்து அசால்ட்டா நடக்கிறாரு. டாக்டர் சொன்னாங்க, எப்படிங்க வலியே இல்லையா? வலியே இல்லை, இஸ் மெடிக்கல் மிராக்கல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிந்து 1 மாதம் தான் ஆகுது. அவர் சொல்றாரு, எனக்கு பெயினே இல்லை, நான் மாத்திரையே சாப்பிடல அப்படி சொன்னார். எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து என்னை நடக்க வைத்த அந்தோணியாருக்கு நன்றி என்று சொன்ன அவர் பலத்த ஒரு கரவடி கொடுத்து கடைசியா நேரமாகிவிட்டு ஒரே ஒரு சாட்சி. வாங்க வேகமா வாங்க பாப்பா. சசிகலா திருவேற்காடு பங்கை சேர்ந்தவர். ஃபாஸ்டா முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. முன்னாடி வாங்க. பாதுகார அந்தோணியாரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இதோ என்னுடைய மகன் போன தடவை வரும்போது தான் வெறுங்கையோட நம்ம லண்டன்ல இருக்கிறான்ப்பா, அவனுக்கு திருமணம் முடியலேன்ட்டு ரொம்ப மனவேதனையோட வந்தான். 2 பிள்ளைங்களும் மிச்சம் போய் நான் அனாதையா தனியா போறேம்மா. 2 பிள்ளை அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு நான் முடிச்சு வச்சோம்மா. ஆனா நான் தனியா இருக்கிறேன் நம்ம அங்க மன கஷ்டத்தோட போனான். 13 வாரம் நீங்க இருந்துட்டு போறாஜா, 3 மாசம் இங்க இருந்தான். நீங்க இருக்கும் போதெல்லாம் அவ்வளவு மழையா இருக்கும் போது கூட அந்தோணியாட்ட 8 மணி 9 மணியோட கூட வந்து பார்த்துட்டு போவான். போகும்போது தனிமையா தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அந்த அந்தோணியாரு 1 வாரத்துல ஒரு பிள்ளைய டாக்டர் பிள்ளைய என் பிள்ளைக்கு பரிசா கொடுத்தாரு. அந்த அந்தோணியாருக்கு நான் கோடானோ கோடி நன்றி செலுத்துறேன். என்னுடைய மண்டபத்துல ஒவ்வொரு வாரமும் நான் மண்டிட்டு வேண்டும், உப்பு போட்டு இங்க வர முடியலன்னாலும் என் வீட்டுல நான் உப்பு போட்டு மண்டிட்டு கேட்பேன், எல்லாருக்காகவும் கேட்பேன். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட குறைக சொல்லும் போது கேட்பேன், ஆண்டா என் கடவுளை என் குறைய தீர்த்து வச்சாரு. முதல்ல அந்த கோடான கோடி நன்றி 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 ராஜா, நன்றி. இந்த திருமணம் எந்த சிக்கலும் நல்லபடியா முடிக்க துணை செய்து வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க வாழ்க வாழ்க. சசிகலா குடும்பம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு. அது பார்த்தீங்கன்னா திருவேற்காடில் இருக்காங்க. அவங்க புதுப்பேட்டை பங்கை சேர்ந்து ரொம்ப பக்தியானவங்க. எல்லாமே கார் வாங்கினாலும் அந்தோணியார் தான், கல்யாணம் பண்ணாலும் அந்தோணியார் தான். இப்படியாக எப்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் கட்டுவாங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் நம்ம அந்தோணியார் போகிற கலர் தான். அவ்வளோ ஒரு விசுவாசம் உள்ள அழுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபாதர் இது நடக்கலை, இது வேண்டிங்க, இது குழந்தை வைக்கணும் அப்படின்னு அந்தோணியார்ட்ட தவறாமல் வந்து ஜெபிக்கிற ஒரு அற்புதமான சகோதரி. பார்த்தீங்களா, அவங்களால சொல்லவே முடியல. இதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க, உங்கள் கவலையெல்லாம் தீரும். நான் அதிகமாக நம்புகிறேன்.
அவர் எதையெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். நான் வசனம் சொன்னார், உங்களுக்கானது யாரும் உங்களை தடை செய்ய முடியாது, அது உங்களுக்கு வந்தே தீரும். எனவே மீண்டும் ஒருமுறை நான் நினைக்கிறேன், தொடர்ந்து அந்தோனியாருடைய பாதத்தை நம்மை நம் குடும்பம் ஒப்புக் கொடுப்போம். நம்ம புதிய ஒரு காலத்தை துவங்க இருக்கிறோம். அந்த அன்போடு அந்த அர்ப்பணிப்போடு இந்த புனித